அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். அன்பு கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன, எப்பவுமே கிரகங்களின் தன்மையை வைத்து பலாபலன்களை தொடர்ந்து ஒரு வழிகாட்டுதல்களாக பதிவுகளாக தந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய பதிவுகளில். அதை பார்த்து அதற்கு தகுந்தால் போல உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு செயல்பட்டால் வெற்றி மேலே வெற்றி, இன்னல்களை கடந்து விடலாம். அந்த வகையில் கும்பராசிக்கார சனி பகவானுடைய சொந்தக்காரான்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த சொந்தம் இருக்குதோ இல்லையோ, சனி பகவான் தான் முக்கியமான சொந்தக்காரரு. கும்பச்சனி பொங்குஞ்சனின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சனி பகவான் உங்களுக்கு பெருங்கொண்ட ஏற்றத்தையும் ஒரு பெருங்கொண்ட வெற்றியும் புகழ்ச்சி மாலையே அணிவிப்பார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபரையும் பெரிய லெவலில் வெற்றி பெற செய்வார். அந்த வகையில் இங்கே என்ன இப்போ கிரகத்தின் தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய நபர்கள், மனைவி அல்லது கணவன், இது கூட இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கூட பணிபுரியக்கூடிய நபர்கள், கூட எப்பவுமே இருக்கிற நபர்கள்ட்ட கவனமா இருக்கணும், பகச்சிக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க என்ன எப்படி பகை வந்தாலும் அதை பெருசா கொண்டு போயிடுவார். அப்ப கும்பராசிக்காரா அதுல கவனமா இருந்தா மற்ற எல்லா விஷயத்திலும் வெற்றி. தொழில் வெற்றி, வியாபாரத்துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தோட வெற்றி. ஆனா என்ன, வேலையாட்கள் சரியா வேலைக்கு வர மாட்டான், தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதுதான் சொல்லு, ஒரு லாபம் இருக்குதுன்னா அங்க ஒரு நட்டமும் இருக்கும். எப்படி, இப்போ ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஒரு வியாபாரத்துல, இதை நாம ஒரு 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 வாரத்துல நம்ம கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும் தொழில. அப்ப வேலையாட்கள் கரெக்டா வர மாட்டான். அப்ப நீங்க அங்க என்ன விட்டு கொடுக்கணும், தொழிலாளருக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். 10 ரூபா கொடுக்குற இடத்துல 20 ரூபாயை கொடுத்து வேலை வாங்கணும். இதுதான் மதிநுட்பம்னு சொல்லுவாங்க. இந்த நுட்பம் இருந்தாதான் சனி பகவான் உங்களை உயர்த்திட்டே இருப்பார். அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு எங்க பிரச்சனை, வியாபாரம் நல்ல லாபம், ஆனா அந்த வியாபார தொழிலிலே நாம செயல்படுவதற்கு வேலையாட்கள் ரொம்ப தேவை. அப்ப வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா வியாபாரத்துல பெரிய லாபம். ஒரு கடை வச்சு நடத்துறவா 2 கடை 3 கடைன்னு உருவாயிடும். இப்ப கிரகத்தின் தன்மை அப்படி இருக்கு. மற்ற கிரகங்களை விடுங்க, உங்களுடைய ராசிநாதனுடைய தன்மை அப்படி இருக்கு. அப்ப கும்பராசிக்காரா எதுல கவனமா இருக்கணும், பயணம் போறதுல கவனமா இருக்கணும், கூட இருக்கிறவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல போகும்போது நீங்க கவனமா இருக்கணும், பேச்சுவார்த்தைகள் செய்யும் போது கவனமா இருக்கணும். அப்ப கும்பராசிக்காரா எதுல கவனமா இருக்கிறதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபட்டா உங்க வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ குடும்பத்துல தடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே புதன்கிழமை நாள்ல அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த தடைகள் தவிடுபொடி ஆயிடும். அதை மனதில் நிறுத்திக்கணும். அதே நேரத்துல குடும்பத்துல பிள்ளைகளுடைய சுப நிகழ்ச்சியில் தடை, கல்யாண தடைகள், இந்த மாதிரி கிரக தோஷ தடைகள், இந்த மாதிரி கர்ம வினை தடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கடல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தாலே வெற்றி தான். கடல் சார்ந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தா பெருங்கொண்ட வெற்றியை நீங்க பெறலாம். அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான வெற்றிகள் காத்திருக்கிறது. வெளிநாட்டு தொடர்பு உள்ள வேலை செய்யறவாளுக்கு நல்ல லாபம். அரசியல்வாதிக்கு பேச்சுல கவனம் தேவை. பொறுப்புகள் கூடும், பதவி உயர்வு வரும், ஆனா பேச்சுல கவனம் வேணும். கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட இருக்கிறவன் குழி வரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை கவனமா இருக்கணும். கலைத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள், சினிமா துறை, இசைத்துறை, நாட்டியத்துறை, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா இசை நாட்டியங்களை எப்பவுமே சனி பகவான் விரும்பி பார்ப்பார். அதுல ஒரு நேர்மையை பார்ப்பார்,
பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். பொய் சொல்லாம நீங்க முயற்சி எடுங்க, உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி. அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெருங்கொண்ட வெற்றியும் வளர்ச்சியும் காத்திருக்கிறது. அப்போ கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுத்துறையிலே பெரிய வெற்றி காத்திருக்கு. விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல பெரிய வெற்றி இருக்கு. நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறது, ஆசிரியர்களுடைய பாராட்டு இருக்கிறது. அதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி சுப நிகழ்ச்சி நடத்தும் போது அதுல நீங்க கவனமா இருக்கணும். இல்லைன்னா பொருளாதாரத்தை அத்தனையும் உங்க தலையில வச்சுட்டு போயிடுவாங்க. அதுல நீங்க கவனமா இருக்கணும். அதே நேரத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு? தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, குடுக்கல் வாங்கல் சிக்கல். அப்ப கடன் நம்ம வாங்கக்கூடாது. கடன் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளில் நீங்கள் சர்வசாதாரணமாக கடந்து போகணும். காலை 7 மணி நேரங்களில் சனி ஓரையில் அவங்கள கூப்பிட்டு பேசணும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளே மட்டும் குடும்ப உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், கவனமாக இருக்கும். கூட இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருந்தால் கும்பராசியை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அப்படி சொல்லலாம். இப்போ சூரிய பகவான் மாறுகின்ற வரைக்கும் இந்த மனநிலை, இந்த கிரகத்தின் தாக்கம் இப்படி தான் இருக்கும். அப்ப கும்பராசி அன்பு சகோதரனே சகோதரிய, தொழிலில் கவனம் செலுத்துங்க, வெற்றி உண்டு. கலைத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வெற்றி உண்டு. அரசியல்வாதிக்கு பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனம், மற்றபடி பொறுப்புகள்லாம் நிறைய இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் உண்டு, இடமாற்றம் உண்டு. ஆனால் வேலைப்பளு அதிகமாக இருக்கு, அதிகமான வேலைப்பளு. அதே போல அஜீரண கோளாறு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. முதுகு தண்டுவடம் பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. முதுகு வலி வருவது, அடிவகுறு சம்பந்தப்பட்ட வலி வருவது, இது போல விஷயங்கள்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கவனம் செலுத்திக்கிடணும். அதே நேரத்துல அண்ணன் தம்பி உறவுகள் பலமா இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. தம்பி உடையான் பகைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உறவுகள் நல்லா இருக்கு. ஆனா கவனமா இருக்கு. அப்ப பூர்வீக சொத்து விஷயங்கள்ல வம்பு வழக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை, அதை நீங்க கவனமா எடுத்துக்கிடணும். மற்றபடி தொழில் சீரா இருக்கு. அப்ப தொழிலாளர்களுக்கு எப்பவுமே கூட இருக்கிற உறவுகள்கிட்ட மட்டும் கவனமா இருந்துக்கிட்டு உங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க. நல்ல லாபம் இருக்கு, சம்பள உயர்வு இருக்கு, உங்களுக்கு மதிப்பு நிலை, உயர்வு நிலை இதெல்லாம் உண்டு. அப்ப இந்த கிரகத்தின் தன்மை, இப்ப பொதுவாக கேது பகவான் கன்னிக்குள்ள இருக்கார் இல்லையா, அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு பார்வை இருக்கு உங்க மேல. அப்போ பேச்சும் செயல்பாடுகளும் தெளிவாக இருந்தா வெற்றி மேல வெற்றி காத்திருக்கிறது, அதை கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் குடும்ப தகராறு, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, உறவுகள் சங்கடத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலாம். எல்லாத்த விட சனி பகவான் வழிபாடு சால சிறந்ததுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். சனி பகவான் வழிபாடு எப்படி செய்கிறது? போய் கருப்பு துணியை வாங்கி கொண்டு போய் சாத்திட்டு எள்ளு வச்சு விளக்கு போடுங்க, அதெல்லாம் வேண்டாம். மனதுக்குள்ளே சன்யாய நமகான்னு சொன்னாலே போதும். அப்ப சனீஸ்வராய் நமகா அப்படின்னு சொன்னாலே போதுமே, அதான் சனி வழிபாடு. வழிபாடுங்கிறது என்ன? மனதை ஒருநிலைப்படுத்தி சற்று நேரம் தியானித்து விட்டு போறதானே வழிபாடு. ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கிறது. கிரகத்தின் தன்மை நன்மை செய்கின்ற இடத்துல இருக்கு. அப்ப முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுங்க. கவனம், வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம். கூட இருக்கிறவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கவனமாக வச்சுக்கோங்க, அதுவே போதும். இதே போல கும்பராசிக்கு இனி ஒரு முக்கியமான தகவலோடும் முக்கிய செய்தியோடும் திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.